வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரு வாரத்தில் வெள்ள சேத மதிப்பீட்டு அறிக்கை. கடலூர் பாதிப்புகளை பார்வையிட்ட மத்திய குழு தகவல். பிரதமர் மோடியின் தேநீர் விருந்தில் சோனியா பங்கேற்பு. சரக்கு சேவை வரி விதிப்பு சட்டம் தொடர்பாக ஆலோசனை. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை. 24 மணி நேரத்திற்கு பிறகு கனமழைக்கு வாய்ப்பு. 124 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரையும் கைப்பற்றி சாதனை. தமிழகத்தில் தொடர் மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ள சேதங்கள் தொடர்பாக மத்திய குழுவினர் இன்று 2வது நாளாக கடலூர் மாவட்டத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட விசூர் கிராமம், பெரிய காட்டுப்பாளையம் மற்றும் நடுக்காட்டுப்பாளையம் உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டனர். இங்கிருந்த விவசாயிகள் மற்றும் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களிடம் குறைகளை மத்திய குழு கேட்டறிந்தது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரேமானந்த். கடந்த 8ஆம் தேதி பெய்த தொடர் கனமழையால் கடலூர் மாவட்டமே வெள்ளத்தில் மூழ்கி காணப்பட்டது. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா விசூர் மற்றும் பெரிய காட்டுப்பாளையம், பூதப்பாளையம், கல்குணம் ஆகிய பகுதியில் பெரிதளவும் சேதம் ஏற்பட்டது. இந்த பகுதியில் ஆய்வு செய்வதற்காக இன்று மத்திய குழு கடலூர் மாவட்டத்துக்கு வருகை தந்தனர். இதில் முதலாவதாக அவர் பன்ருட்டி அருகாமையில் உள்ள அண்ணா பொறியியல் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை புகைப்படம் மற்றும் வீடியோ காட்சிகளை அவர்கள் பார்வையிட்டு பின்னர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் சென்ற மத்திய குழுவினர் இரண்டாவதாக விசூர் பகுதியில் ஆய்வு செய்தனர். இதில் பாதிக்கப்பட்ட, அதாவது வீடுகளை இருந்து தவித்தும் அந்த மக்களை நேரில் கண்டிருந்து அவர்கள் குறைகளை கேட்டனர். இதன் பின்னர் பெரிய காட்டுப்பாளையம், நடுக்காட்டுப்பாளையம் ஆகிய பகுதிகளை பாதிக்கப்பட்ட மக்களை மத்திய குழு நேரில் சந்தித்த போது அப்போது வெறும் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே சந்திப்பதாகவும் விவசாய நிலங்களை சந்திக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் நடுக்காட்டுப்பாளையத்தில் பின்னர் மத்திய குழுவின் மூத்த அதிகாரியான TSN பிரசாத் அவர்கள் செய்தியாளரை சந்தித்த போது, we have come here basically to assess the damage. We will submit a report to Government of India. Government of India will take a decision on the assistance to be given to the state based on the existing guidelines. We will submit our report this coming week. மேலும் ஆய்வு செய்த அவர்கள் பூதம்பாடி, கல்குணம், மறுவாய் ஆகிய பகுதியில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். வேந்தர் சேலா, கடலூர் பிரேமானந்த். சரக்கு சேவை வரி விதிப்பு சட்டம் தொடர்பாக பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி தில்லியில் உள்ள அவருடைய இல்லத்தில் தேநீர் விருந்தளித்தார். இதில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, அருண் ஜேட்லி ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சரக்கு சேவை வரி விதிப்பு சட்டம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிகிறது. அரசியல் சாசனம் தொடர்பான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்ததன் நினைவாகவும் சட்டமேதை அம்பேத்கரின் 125வது பிறந்த நாளை ஒட்டியும் 2 நாள் சிறப்பு விவாதம் மக்களவையில் நேற்று தொடங்கியது. இந்த விவாதத்தை மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடக்கி வைத்து பேசினார். இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற 2வது நாள் சிறப்பு விவாதத்தில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, ஐக்கிய ஜனதாதள தலைவரும் எம்பியுமான சரத் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர். இறுதியாக பேசிய பிரதமர் மோடி, ஏற்கனவே ஆட்சி செய்துள்ள அனைத்து அரசுகளும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டிருப்பதாக தெரிவித்தார். வேற்றுமை நிறைந்த இந்தியாவில் ஒற்றுமை ஏற்படுத்துவது அரசியல் சாசனம்தான் என்று மோடி குறிப்பிட்டார். அம்பேத்கரின் சிந்தனைகளும் கருத்துக்களும் அனைத்து தலைமுறையினருக்கும் ஏற்றது என்றும் அவர் தெரிவித்தார். எல்லா விவாதத்திற்கும் இறுதியில் பிரதமர் பதிலளிப்பது என்பது தேவையானதல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை காட்டிலும் கருத்தொற்றுமைதான் முக்கியம் என்றும் மோடி குறிப்பிட்டார். அரசியல் சாசனம் தொடர்பான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். பிரதமர் மோடியின் உரையை தொடர்ந்து இரு அவைகளும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் நெருக்கடி நிலையை நடைமுறைப்படுத்தி மக்களின் வாழும் உரிமையை பறித்த காங்கிரஸ் சகிப்பின்மையை பற்றி பேசக்கூடாது என்று அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்றைய விவாதத்தின் போது பேசிய மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி, அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பியாக மட்டுமின்றி சமூக சீர்திருத்தவாதியாகவும் அம்பேத்கரை பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். 1975ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட அவசர நிலையை ஒப்பிட்டால் தற்பொழுது பாதுகாப்பான நிலையில் மக்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். காங்கிரஸ் ஆட்சியில்தான் மாநில அரசை கலைப்பதற்கான அரசியல் சட்டப்பிரிவு 356 பலமுறை தவறாக பயன்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். How many times in the first 40 years when we almost had a one party rule at the center,
was Article 356 used against the states. The misuse of Article 356 in India has gradually been phased out. I think judiciary played an important role. I think the emergence of regional parties as part of the central government played a role. மாநிலங்களவையில் விவாதத்தின் போது பேசிய அதிமுக உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன் சரக்கு சேவை வரி சட்ட முன்வரைவில் இடம்பெற்றுள்ள பல்வேறு அம்சங்களால் தமிழகத்தின் வருவாய் பாதிக்கப்படும் என்று தெரிவித்தார். வருவாய் இழப்பை ஈடு செய்யும் வகையில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டுமெனவும் நவநீத கிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். Reiterated a long-standing request voiced on behalf of the people of the state of Tamil Nadu about the use of Tamil language in the High Court of Madras. We urge the state government of India and the Supreme Court of India to consider their stand in this matter and fulfill the long-standing aspiration and demand of the state to authorize the use of Tamil in the High Court of Madras. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மட்டும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய இதன் இயக்குநர் ரமணன், தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கையை நோக்கி நகரும் போது தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறினார். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியை பொறுத்த மட்டிலே ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இந்த தாழ்வு நிலையானது மேற்கு நோக்கி இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தாழ்வு நிலை காரணமாக வரும் நாட்களிலே மழையின் அளவு அதிகரிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மட்டுமே நாம் மழை எதிர்பார்க்க முடியும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதிகளில் மழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. காஷ்மீர் மாநிலம் குப்வாரா பகுதியில் இந்திய ராணுவத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. பாகிஸ்தானில் இருந்து 5 முதல் 6 தீவிரவாதிகள் காஷ்மீரின் குப்வாரா மாவட்டம் மானிகா காட்டு பகுதியில் ஊடுருவியதாக இந்திய ராணுவத்திற்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கடந்த 13ஆம் தேதி முதல் இந்திய ராணுவம் அங்கு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகிறது. 3வது வாரமாக அங்கு தேடுதல் வேட்டை நடந்த நிலையில் இன்று பதுங்கியிருந்த தீவிரவாதிகளுக்கும் இந்திய ராணுவத்திற்கும் இடையே மோதல் வெடித்தது. அங்கு தேடுதல் வேட்டை நீடித்து வருவதாக இந்திய ராணுவ தரப்பு அறிவித்துள்ளது. BSNL தொலைபேசி இணைப்பு முறைகேடு தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகி முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் விளக்கமளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. BSNL தொலைபேசி இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தியதாக தயாநிதி மாறன் மீது வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக CBI விசாரணை மேற்கொண்டுள்ளது. வழக்கு தொடர்பாக வரும் 30ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை தயாநிதி மாறன் CBI முன் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தயாநிதி மாறனை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க முடியாது எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணீர் திறப்பு குறைக்கப்பட்டதை தொடர்ந்து அடையாற்றில் வெள்ளம் குறைய தொடங்கியுள்ளது. சென்னை ஜாபர்கான்பேட்டை அருகே அடையாற்றின் குறுக்கே 2 வாரங்களாக தண்ணீரில் மூழ்கியிருந்த தரைப்பாலம் தெரிய தொடங்கியுள்ளது. தற்பொழுது சேதமடைந்த நிலையில் காணப்படும் இந்த பாலத்தை போக்குவரத்திற்கு ஏற்ற வகையில் சீரமைக்க வேண்டும் என மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுபற்றிய தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். சென்னையில் பெய்த கனமழை காரணமாகவும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரின் காரணமாகவும் அடையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக காசி தேட்டர் அருகே உள்ள அந்த தரைப்பாலமானது மூழ்கிய நிலையிலேயே காட்சியளித்தது. கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக இந்த வழியாக செல்லக்கூடிய போக்குவரத்தானது நிறுத்தம் செய்யப்பட்டிருந்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகனத்தில் செல்வோர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியிருந்தனர். தற்பொழுது அந்த தரைப்பாலமானது தண்ணீர் வடிந்து காணப்படுகிறது. தரைப்பாலம் முற்றிலுமாக சேதமடைந்த நிலையில் அந்த ஓரமாக வைத்திருக்கக்கூடிய அந்த குழாய்கள் மூலமாக செல்லக்கூடிய பல கேபிள் ஒயர்கள் அறுந்த நிலையில் காணப்படுகிறது. முற்றிலுமாக சேதமடைந்த இந்த தரைப்பாலத்தை சுமார் 100க்கும் அதிகமான 1000க்கும் மேலான வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் செல்லக்கூடிய இந்த தரைவழி பாலத்தை விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த தரைப்பாலத்தை சரி செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த தரைப்பாலத்தை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். இதை தாண்டி தான் வேலைக்கு போயாகணும். ஒரு 10 நாளாக அந்த மழையினால் தரைப்பாலம் பயன்பாடு இல்லாமல் கொஞ்சம் தண்ணி போயிருந்ததுனால போகாமல் இருந்து இப்போ தண்ணி சரியாயிடுச்சு. அரசாங்கம் இது உடனே முடிவு எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தரைப்பாலம் வழியாக நாங்கள் நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மழையின் காரணமாக சேதமடைஞ்சிருக்கு பாலம். அதனால் நாங்கள் மேலே உள்ள பாலத்தை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது.
மேலே நடந்து போயிட்டு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த பாலத்தை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேந்தர் செய்திகளுக்காக காசி தியேட்டர் அருகே உள்ள தரைப்பாலத்திலிருந்து எஸ் விக்னேஷ். பீகாரை தொடர்ந்து தமிழகத்திலும் மதுவிலக்கை முதல்வர் ஜெயலலிதா நடைமுறைப்படுத்துவாரா என திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பீகாரில் மதுவிலக்கை அமல்படுத்தப் போவதாக முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்திருப்பதை வரவேற்பதாக தெரிவித்தார். இதற்கு பிறகாவது தமிழகத்தில் மதுவிலக்கை முதல்வர் நடைமுறைப்படுத்துவார் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அமல்படுத்தப்படுவது வரவேற்கக்கூடிய ஒன்று. இது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா இதை பார்த்தாவது இந்த முடிவுக்கு வருவார்னு நினைக்கிறேன். ஜனவரி 8ஆம் தேதி முதல் சென்னை புத்தக கண்காட்சி. பபாசி புதிய தலைவர் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மதுரை, சிவகங்கை உட்பட 4 மாவட்டங்களின் பாசன வசதிக்காக வைகை அணையில் இருந்து நாளை தண்ணீர் திறந்துவிட முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பெரியாறு பிரதான கால்வாய், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள வைகை பழைய பாசன பகுதிகளுக்கு வைகை அணையில் இருந்து நாளை முதல் தண்ணீர் திறக்க உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள 2,59,663 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் சைதை துரைசாமியின் தலைமையில் இன்று நடைபெற்றது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 90% பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மேயர் தெரிவித்தார். மழை மற்றும் வெள்ள நிவாரணப் பணிகளை சரியாக மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். சென்னை மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது. கூட்டம் துவங்கியதுமே திமுக உறுப்பினர்கள் ஒரு சில கோரிக்கைகளை முன்வைத்தனர். அவர்கள் கோரிக்கைகளை அவை குறிப்பிலிருந்து நீக்கிய மேயர் சைதை துரைசாமி அவர்களை அவையை விட்டு வெளியேற்றுமாறு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டனர். அதேபோல காங்கிரஸ் உறுப்பினரும் வெளியேற்றப்பட்டார். இவர்கள் முறையாக மழைநீர் கால்வாய் தூர்வாரி இருந்தால் இன்றைய தினம் சென்னை நகர் வெள்ளக்காடாகி இருக்காது. மக்கள் பல மர்ம காய்ச்சலுக்கு ஆளாகி இருக்க மாட்டார்கள். இன்றைய தினம் சென்னை மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் சைதை துரைசாமி தான். இதுக்கு அவர் பொறுப்பேற்று இந்த மேயர் பதவி அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட வெள்ள நிவாரண பணிகளுக்கு குறித்து விளக்கமளித்த மேயர் துரைசாமி, ஏற்கனவே 859 இடங்களில் மழை வெள்ளம் தேங்கியிருந்ததாகவும் தற்போது 772 இடங்களில் மழைநீர் அகற்றப்பட்டு விட்டதாகவும் இன்று இரவுக்குள்ளாக 90% அதாவது 87 இடங்களில் மழைநீர் அகற்றப்பட்டுவிடும் என்ற ஒரு தகவலையும் குறிப்பிட்டார். அதேபோல அடுத்த ஆண்டிற்குள்ளாக பக்கிங்காம் கால்வாய் சீரமைக்கப்பட்டு வேளச்சேரி பகுதிகளில் வெள்ள நீர் புகாமல் இருக்குமாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தனது தகவலில் குறிப்பிட்டுள்ளார். வேந்தர் செய்திகளுக்காக ரிப்பன் மாளிகையிலிருந்து சையது. ராமேஸ்வரத்தில் மீனவர் சங்கங்கள் சார்பில் இன்று அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இலங்கை சிறைப்பிடித்துள்ள தமிழக மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி வரும் 4ஆம் தேதி முதல் காலவரமற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது ராமேஸ்வரம் செய்தியாளர் ராஜ்குமார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இன்று மீனவர் சங்கங்களின் அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாங்க. அதாவது இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 29 பேரையும் 53 விசைப்படகையும் உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீனவர்கள் பாரம்பரிய இடத்தில் மீன்பிடிக்க வழிவகை செய்ய வேண்டும். இந்திய இலங்கையின் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை உடனே நடத்த வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இத்தீர்மானங்கள் ஒரு வார காலத்திற்கு நிறைவேற்றப்படாவிட்டால் வரும் 4ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக மீனவர் சங்கங்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கும் மத்திய மாநில அரசில் செவிசாய்க்கவில்லை என்றால் ஒரு தேதி குறிப்பிட்டு பாராளுமன்றத்தை முற்றுகையிட போவதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இப்போ சமீப காலத்தில் ஒரு 53 படகுகளை இலங்கை அரசு சிறைப்பிடிச்சிருக்கு. அது மாதிரி நம்ம மீனவர்கள் 29 பேரை சிறைப்பிடிச்சிருக்காங்க. அந்த மீனவர்களையும் படகையும் விடுவித்து தர சொல்லி நாங்கள் மத்திய மாநில அரசை வலியுறுத்தி தீர்மானம் இன்னைக்கு போட்டிருக்கிறோம். இந்த எங்களுடைய தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி தரவில்லை என்றால் வர 4ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த அறிவித்து தொடர் போராட்டங்களை அனைத்து கட்சிகள் அனைத்து மீனவ சங்கங்களோட ஆதரவோட நடத்துறது. தமிழக அரசு மத்திய அரசு எங்களுக்கு பாரம்பரிய கச்சேரி பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்ய சொல்லிச்சு. இதுவரை கச்சேரி
நதி பக்கத்தில் எங்கள் மீனவர்கள் கொஞ்சம் கூட மீன் பிடிக்க முடியல. கடுமையான விரட்டி அடிக்கிறாங்க. இதுக்கு முன்னால் இலங்கை கடற்படையில் சிறைபிடிக்கப்பட்டு ஒரு 18 படகு முற்றிலுமா இலங்கையில தாந்து வச்சு அந்த படகு அறவே வரல. அந்த படகுக்கு 6 மாசமா நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம், தமிழக அரசு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். இதுவரை அந்த படகுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கல. உடனே நிவாரணம் கொடுக்கணும். கடந்த 30 வருடங்களாக தமிழக மீனவர் பிரச்சனைக்கு மௌனம் சாதித்து வரும் மத்திய மாநில அரசுகள் இனிமேலாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். வேந்தர் செய்திகளுக்காக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார். 2016ஆம் ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சி ஜனவரி மாதம் 8ஆம் தேதி தொடங்கும் என தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்க தலைவரான காந்தி கண்ணதாசன் தெரிவித்தார். பபாசி எனப்படும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளுக்கான தேர்தலில் புதிய தலைவராக காந்தி கண்ணதாசன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சங்கத்தின் புதிய செயலாளராக எம் புகழேந்தியும் புதிய பொருளாளராக ஒளிவண்ணனும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நமது செய்தியாளருடன் பேசிய காந்தி கண்ணதாசன் 39வது சென்னை புத்தக கண்காட்சி வரும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை நந்தனம் OMCA திடலில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். மேலும் வாசிப்பாளர்களின் வேண்டுகோளுக்கிணங்க வரும் கோடையில் பேரம் பேசி வாங்கும் புத்தகங்கள் காட்சியும் நடத்த திட்டமிருப்பதாக காந்தி கண்ணதாசன் தெரிவித்தார். 39வது சென்னை புத்தக காட்சி வரும் ஜனவரி 8ஆம் தேதி துவங்கி 21ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்த முறை எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு அருமையான நிர்வாக குழு சென்னை புத்தக காட்சியை ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு எடுத்து செல்லப் போகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து வாசிப்பை ஒரு புத்தக வாசிப்பை ஒரு இயக்கமாகவும் செய்ய இருக்கிறோம். மிக பழைய புத்தகங்கள் எல்லாம் கிடைக்கின்ற வகையிலே ஒரு பார்கெயின் புக் ஃபேர் என்பதும் வரும் ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் நடத்துவதாக இருக்கிறோம். இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியில் வாசகர்கள் கூட்டத்தை சமாளிக்கும் வகையில் புதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பபாசியின் புதிய செயலாளரான புகழேந்தி தெரிவித்துள்ளார். போன வருடத்தை விட கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அதனால் விரிவான ஏற்பாடுகள் வருபவர்களுக்கு வசதி செய்வதற்காக ஏற்படுத்த இருக்கிறோம். அதை தவிர அந்த பெரிய புத்தக கம்பெனிகள், இந்தியாவில் உள்ள பெரிய புத்தக கம்பெனிகள் அவர்களை வரவழைக்க இருக்கிறோம். தூத்துக்குடியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் காரணமாக அங்குள்ள மீன்வள கல்லூரியில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சாதனங்கள் சேதமடைந்துள்ளன. தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள மீன் வளர்ப்பு குளங்கள் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கின. இதனால் ஆயிரக்கணக்கான மீன்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. மேலும் மீன்வள கல்லூரியில் உள்ள தர கண்காணிப்பு மற்றும் சான்றிதழ் மையங்களில் உள்ள ஆவணங்களும் முக்கியமான சாதனங்களும் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. இதனை மறுசீரமைக்க 6 மாத காலம் ஆகும் என்று துறை பேராசிரியர்கள் தெரிவித்தனர். இந்த மழையில் என்ன மழை பெஞ்சு கம்ப்ளீட்டாக ஃப்ளாஷ் பண்ணிட்டு உள்ளே வந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் கம்ப்ளீட்டாக தண்ணியில் மூழ்கி எடுத்து போய் இதெல்லாம் கம்ப்ளீட் ரிகவரி ஆகிறதுக்கு எப்படியும் மினிமம் 6 மாதம் 1 வருஷம் கூட ஆகும். பட் இதே திருப்பி நாங்கள் இந்த மக்களுக்கு இந்த சர்வீஸை செய்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். 2 நாளாக இந்த சுத்திகரிப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி பண்ணியுமே இன்னும் தீர்க்க முடியல. இது இன்னும் எத்தனை நாள் ஆகுங்கிறது தெரியல. எங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை நார்மல் நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. ஸோ எங்களோட வேலைகள் முழுசாக பாதிக்கப்பட்டிருக்கு. இங்கே பாதிக்கப்பட்ட பொருட்கள் அத்தனையுமே ஒரு போட்டில் வச்சு தான் தள்ளி எடுத்துகிட்டு போய் டம்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அரசு உடனடியாக கவனிக்குங்கிறது என்னோட விருப்பமாக இருக்குது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் மக்களுக்கு இன்று நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது. மழைக்காலத்தில் ஏற்படும் காய்ச்சல் மற்றும் தொற்று நோய்களை தடுக்கும் விதமாக இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் ராஜபாளையத்தை அடுத்துள்ள ஆவாரம்பட்டியில் நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது. கட்சியின் துணை பொதுச் செயலர் நிலை ஜீவா உட்பட இந்திய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த பலரும் பங்கேற்று மக்களுக்கு நிலவேம்பு குடிநீரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம்பாளையத்திலும் நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தென்மண்டல அமைப்புச் செயலர் இருதயராஜ், தென்மண்டல துணைத் தலைவர் ஆர் முருகானந்தம், மாநில மகளிர் அணி செயலர் அமுதா ராஜேஸ்வரன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். தஞ்சாவூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்ய வேண்டும் என டெல்டா மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட வந்துள்ள மத்திய குழுவினர் தஞ்சாவூரிலும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். விவசாய கடனுக்காக பறிமுதல் நடவடிக்கையில் வங்கிகள் ஈடுபடுவதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி தலையில் முக்காடு அணிந்தபடி கூட்டத்தில் இருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர்.
மழை பெஞ்சிருக்கப்ப வடிகால் சரியாக தூர் வராதனால எங்களுக்கு தண்ணி வடியலை. 2 லட்சம் ஏக்கருக்கு மேலே அழுகி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கருது வந்தது பூரா எல்லாம் கருக்காயா போச்சு, பயிர் முழிஞ்சு போயிருக்கு. உடனடியாக மத்திய குழு வந்து பார்வையிடணும். நெல்லை மாவட்டம் கோபாலசமுத்திரத்தில் தலித் மாணவர்களுக்கான பள்ளி மூடப்பட்டது தொடர்பாகவும் சாதி அடையாளத்தை மாணவர்கள் பிரதிபலிப்பது தொடர்பாகவும் மாவட்ட ஆட்சியருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கோபாலசமுத்திரத்தில் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் இரு சமூக மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டது. இதை தட்டி கேட்ட தர்மராஜ் என்பவர் வெட்டி கொல்லப்பட்டார். தலித் மாணவர்கள் இந்த பள்ளிக்கு போக மறுத்ததால் அவர்களுக்கென கோபாலசமுத்திரம் தெற்கூர் பகுதியில் தனிப்பள்ளி தொடங்கப்பட்டது. 137 மாணவ மாணவிகள் அதில் படித்து வந்த நிலையில் அந்த பள்ளியில் கடந்த ஏப்ரல் மாதம் மூடப்பட்டது. இது பற்றியும் நெல்லை மாவட்ட பள்ளி மாணவர்கள் இப்போது சாதியை அடையாளம் காட்டும் வண்ணம் ரிப்பன் பட்டை அணிந்து வருவதாகவும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கருணாகரனுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த பள்ளியை நேரடியாக வந்து ஆய்வு செய்து குழந்தைகளிடம் கலந்து பேசி அங்கே தீண்டாமை கொடுமை நடைபெற்றிருக்கிறது, உடனடியாக பள்ளி தொடங்க வேண்டும் என தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையமும் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவை இந்த மாநில அரசாங்கம் இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. அதை என்னென்ன கேட்கல. மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் இணைந்து இந்த பள்ளியை உடனடியாக தொடங்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாணவ மாணவிகள் ஜாதி அடையாளங்களை அணிந்து வரக்கூடாது என்று ஏற்கனவே அனைத்து பள்ளி கல்லூரி பள்ளி முதல்வர்கள் ஆகியவற்றை வைத்து கூட்டம் நடத்தி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது மாதிரி செயல்களை செய்யும் மாணவ மாணவிகள் மீது பள்ளி கல்லூரியிலிருந்து வெளியேற்றுவது உட்பட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கோவை அருகே கிணற்றில் விழுந்த மணல் லாரியில் இருந்து ஓட்டுநர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டார். துடியலூரை அடுத்த தாளியூர் பகுதியில் உள்ள தோட்டத்தில் 200 அடி ஆழமுள்ள கிணற்றை கழிவுமண் கொண்டு நிரப்பும் பணி நடைபெற்று வந்தது. டிப்பர் லாரியில் இருந்து மண்ணை கிணற்றில் கொட்டும் போது எதிர்பாராத விதமாக பக்கவாட்டு சுவர் இடிந்ததால் கிணற்றில் லாரி விழுந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி படுகாயமுற்ற ஓட்டுநர் அற்புதராஜை மீட்டனர். சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை கண்டித்து ஈரோட்டில் 1 வார காலம் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா கூறியுள்ளார். ஈரோடு வீரப்பஞ்சத்திரத்தில் அனைத்து வணிகர்கள் சங்கம் சார்பாக பிளாஸ்டிக் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட விக்ரமராஜா இலவச துணிப்பைகளை மக்களுக்கு வழங்கினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 40 மைக்ரானுக்கு குறைவாக பிளாஸ்டிக் பொருட்களின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு அரசு தடை விதிக்க வேண்டும் என்றார். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு உரிய நிவாரணம் தர வலியுறுத்திய அவர் சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டிற்கு எதிராக ஈரோட்டிலும் பின்னர் மாவட்ட வாரியாக தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்தார். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டு அனுமதிக்க மாட்டோம் என்று மேலோட்டமாக சொன்னாலும் கூட கீழோட்டமாக பல பொருள்களுக்கு சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டு அனுமதித்திருக்கிறார்கள். ஆன்லைன் வர்த்தகத்திலிருந்து வணிகர்களை காப்பாற்றக்கூடிய சூழலும் விவசாயிகளை அடிமைப்படுத்தக்கூடிய சூழலை மாற்ற வேண்டும் என்பதற்காக கடந்த அரசை விட மோசமான நிலைக்கு இந்த அரசு சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகின்ற வகையில் இந்த போராட்டம் அமையும். சேலம் மாவட்டம் பொன்னம்மாபேட்டையில் உள்ள பழமையான ஏரியில் பல ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணீர் நிரம்பியுள்ளதால் அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக பெய்த கனமழையால் ஏரி குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. பொன்னம்மாபேட்டையில் உள்ள செங்கல் அணை ஏரியும் தற்பொழுது நிரம்பியுள்ளது. ஆங்கிலேயர் காலத்தில் தடுப்பணைக்காக கட்டப்பட்ட இந்த ஏரியில் பல ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணீர் நிரம்பியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இங்கே வந்து செங்கல் அணை வந்து ரொம்ப தண்ணி நிறைய போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. அது பார்க்கலாம், சரி என்ஜாய் பண்ணலான்றதுக்காக நாங்கள் வந்தோம். வந்து பார்த்து நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. தண்ணி எல்லாம் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வெளியில் போயிருக்கலாம், ஊட்டி கொடைக்கானல் ஃபால்ஸ் எவ்வளோ இடத்துல பார்த்தாலும் நம்ம ஊரில் இந்த மாதிரி இருக்குன்றது ரொம்ப நல்லா இருக்குது. தூரத்தில் இருந்தெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அருவிலாம் நல்லா இருக்குது பார்க்கறது. தூரத்துலேருந்து பார்த்தா நல்லா இருக்குது, நல்லா ஜில்லுன்னு நல்லா குளுகுலுன்னு இருக்குது. எல்லாம் குளிக்கிறதுக்கு வராங்க இங்கே நிறையா பேர். இளைஞர்கள் ஒன்றுபட வேண்டும். போப் பிரான்சிஸ் வேண்டுகோள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள்.
ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போப் பிரான்சிஸ் இளைஞர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். உலக ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான போப் பிரான்சிஸ் ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். தலைநகர் நைரோபியில் உள்ள கஜானை விளையாட்டரங்கத்தில் நடந்த பிரம்மாண்ட கூட்டத்தில் போப் பிரான்சிஸ் கலந்து கொண்டார். இதே கூட்டத்தில் கலந்து கொண்ட கென்யா அதிபர் உஹுரு கென்யாட்டா போப் வருகைக்கு முன் நடனமாடி மகிழ்ந்தார். பின்னர் இளைஞர்கள் நடுவில் உரையாற்றிய போப் நல்ல செயல்களை உடனே செய்ய தொடங்கிவிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். முன்னதாக நைரோபியில் உள்ள சேரிக்கும் போப் வருகை தந்தார். Lo primero que tenemos que hacer para evitar que un joven sea reclutado, educación y trabajo. Si un joven no tiene trabajo, ¿qué futuro le espera de dejarse reclutar? தனது ஆப்பிரிக்க பயணத்தின் அடுத்த கட்டமாக போப் பிரான்சிஸ் உகாண்டா நாட்டிற்கு செல்ல இருக்கிறார். போப்பை வரவேற்க உகாண்டா மக்கள் தயாராகி வருகின்றனர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் 124 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்று போட்டித் தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக 20 ஓவர் ஒருநாள் போட்டித் தொடரை வெல்லத் தவறிய இந்தியா டெஸ்ட் போட்டித் தொடரை கைப்பற்ற வேண்டிய நெருக்கடியில் களமிறங்கியது. முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று அசத்தியது. 2வது டெஸ்ட் போட்டி மழை காரணமாக சமனில் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நேற்று முன்தினம் 3வது டெஸ்ட் போட்டி தொடங்கியது. முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 215 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 79 ரன்களில் சுருண்டது. 2வது இன்னிங்ஸில் இந்தியா 173 ரன்கள் மட்டுமே எடுத்தது. 310 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு 32 ரன்கள் எடுத்திருந்தது. 3ஆம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்த தென்னாப்பிரிக்க அணி ஆரம்பத்திலேயே இம்ரான் தாஹிர் மற்றும் டி வில்லியர்ஸின் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. ஆம்லாவுடன் ஜோடி சேர்ந்து நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்திய டூப்ளெசிஸ் அணியை சரிவிலிருந்து மீட்க உதவினார். எனினும் இந்திய சுழற்பந்துக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் தென்னாப்பிரிக்கா திணறியது. அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தென்னாப்பிரிக்கா 185 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் 124 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இந்த போட்டியில் 12 விக்கெட்டுகளை கைப்பற்றிய அஸ்வின் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இறுதி மற்றும் 4வது போட்டி வரும் 3ஆம் தேதி தில்லியில் தொடங்குகிறது. இதன் மூலம் கடந்த 9 ஆண்டுகளாக அந்நிய மண்ணில் டெஸ்ட் தொடரை இழக்காத தென்னாப்பிரிக்காவின் ஆதிக்கம் முடிவுக்கு வந்துள்ளது. After 9 years, it's taken them, and they've lost in away series. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் கடைசி போட்டி பகலிரவு ஆட்டமாக அடிலைடில் இன்று தொடங்கியது. 138 ஆண்டுகால டெஸ்ட் வரலாற்றில் முதன்முறையாக பகலிரவாக தொடங்கிய இந்த ஆட்டத்தில் மின்னொளியில் விளையாடுவதற்கு ஏற்ப இளஞ்சிவப்பு நிற பந்துகள் பயன்படுத்தப்பட்டன. அடிலைடில் உள்ள ஓவல் மைதானத்தில் தொடங்கிய இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் ஆடிய நியூசிலாந்து அணி 202 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட்டுகளை இழந்து 54 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒரு வாரத்தில் வெள்ள சேத மதிப்பீட்டு அறிக்கை. கடலூர் பாதிப்புகளை பார்வையிட்ட மத்திய குழு தகவல். பிரதமர் மோடியின் தேநீர் விருந்தில் சோனியா பங்கேற்பு. சரக்கு சேவை வரி விதிப்பு சட்டம் தொடர்பாக ஆலோசனை. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை. 24 மணி நேரத்திற்கு பிறகு கனமழைக்கு வாய்ப்பு. 124 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரையும் கைப்பற்றி சாதனை. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.